தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். ரூட்டை மாற்றிய சத்தியம் தொலைக்காட்சி சீமானுக்கு எகிரும் மைலேஜ். இந்த தகவல் குறித்த அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த காலங்களில் சத்தியம் தொலைக்காட்சி எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் கடுமையாக விமர்சித்தாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக சத்தியம் தொலைக்காட்சியுடைய நெறியாளராக இருந்த முக்தார் அவர்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையிலேயே பத்திரிகை துறைக்கு வந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியை கூட நிறைய பேருக்கு வர வச்சிருந்தது. இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்களையும் நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்களையும் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிருந்தார் முக்தார் அப்படின்னு சொல்லலாம். பாண்டிய மாதிரி இவர் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படின்னு அனைவருமே ஏமாந்துட்டு இருந்த போது தான் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் முக்தார் அவர்களுடைய செயல் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நாம் தமிழர் கட்சியை குறி வச்சு மட்டுமே செயல்பட்டு இருந்த காரணத்தினாலையும் வேறு எந்த அரசியல் தலைவர்களையுமே விமர்சிக்க பயப்படக்கூடிய முக்தார் அவர்கள் சீமானையும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளையும் சர்வ சாதாரணமாக விமர்சிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தேகத்தை அந்த தருணத்தில் வர வச்சிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக தான் முக்தார் அவர்கள் தான் சத்தியம் தொலைக்காட்சியை ஆபரேட் பண்றாரு. திமுக கட்சியிடமிருந்தும் பாஜக கட்சியிடமிருந்தும் பணம் வாங்கிட்டு தான் அவர் இப்படி செயல்படுறாரு அப்படின்றது சத்தியம் தொலைக்காட்சிக்கு நாளடைவில் தான் தெரிய வந்துருந்துச்சு. அப்படின்ற காரணத்தினால நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் சத்தியம் தொலைக்காட்சியுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்ட பிறகு இனிமே முக்தாரை வச்சிருந்தா வேலைக்காகாது அப்படின்னு முக்தாரை பார்த்தீங்கன்னா சத்தியம் தொலைக்காட்சி வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. இதற்கு அடுத்தபடியாக சத்தியம் தொலைக்காட்சியுடைய செயல் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு ஒவ்வொருவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில தான் தற்போது எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கும் ரொம்பவே ஆதரவாக சத்தியம் தொலைக்காட்சி செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு சீமானுடைய கொடியேற்ற நிகழ்வாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு வந்து லைவ் போடுவதும் தன்னுடைய யூடியூப் சேனல்ல நாள்தோறும் சீமானை குறித்த செய்திகளை போடுவதும் அப்படின்னு ஒரு பெரிய ஊடக வெளிச்சத்தை நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சத்தியம் தொலைக்காட்சி. இதனாலேயே தற்போது சத்தியம் தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளால் பெரிதளவில் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபேஸ்புக்கில் அதிகப்படியான ஷேர் செய்வதும் யூடியூப்ல அதிகமான பார்வையாளர்கள் ஈட்டி தருவதும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை கிட்டத்தட்ட ஐஸ் வைக்கிற மாதிரி தான் சத்தியம் தொலைக்காட்சி தன்வசம் ஈர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது தற்போது சத்தியம் தொலைக்காட்சிக்கு அதிகப்படியான பார்வையாளர்களையும் பிசினஸையும் ஈட்டி கொடுத்துருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் ஊடக வெளிச்சம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு பெரிதளவில் கை கொடுக்கும் அப்படின்ற காரணத்தினாலையும் சுயநலம் இல்லாம ஒரு ஊடகம் செயல்படவே படாது அப்படின்ற காரணத்தினாலையும் தான் தற்போது சத்தியம் தொலைக்காட்சிக்கு பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே பார்வையாளர்களையும் பிசினஸையும் ஈட்டி கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.